ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேற்று செஞ்ச சின்ன வெங்காயம் தீயலை பாருங்களேன். இது ஒரு நாள் விட்டு மறுநாள் சாப்பிடும் போது தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு தரும். அங்கே பாருங்கள், இந்த குழம்பு நான் நேற்று பண்ணேன். இன்றைக்கி திறக்கும் போது அந்த அளவுக்கு நல்லா வாசனையோடு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் தீயல் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அடிக்கடிக்கு செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை தான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் தீயல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையலில் சின்ன வெங்காயம் தீயல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சின்ன வெங்காயம் தீயல் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், நான் 300 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கழுவி எடுத்த சின்ன வெங்காயத்தை மாற்றி வச்சுக்கோங்க. தீயலுக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது, புளி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் கூட புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம தேங்காவை நல்லா வறுத்து தான் குழம்பு பண்ண போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொடுத்துருக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொடுத்துரு, அது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மிளகை சேர்த்து கொடுத்துக்கோங்க. மிளகு சேர்த்து கொடுத்துரு, அது கூடவே 12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்தாவே போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும், அதனால தான் சொல்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 மூடி தேங்காவை இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா நைஸாக துருவி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இப்போ இந்த துருவின தேங்காவை உள்ளே சேர்த்துக்கோங்க. 1/2 மூடி சேர்த்தாவே போதும், சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலரில் வரும். தேங்காய் நல்லா மாறி நல்லா வறுந்து வரும். அது வரையிலும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி நல்லா வறுந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு தான் கலர் மாறணும். இன்னும் நல்லா கலர் மாறினா கருப்பாகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் இருந்தால் நம்ம சேர்த்த மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கரிஞ்சிரும், அதனால தான் சொல்கிறேன். இப்போ இறக்கிக்கோங்க. இறக்கி மாற்றிட்டு மிக்சியில் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ தீயல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மஞ்சள் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது ஒரு டேஸ்ட்டும் வாசனை சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லாதவங்க நல்லெண்ணெயோ இல்லை சன்ஃப்ளவரோ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கிறேன். இப்போ கடுகை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 4 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த கடுகும் காஞ்ச மிளகாவும் நல்லாவே வறுந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தோல் நீக்கிட்டு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை உருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு கிண்டி கொடுத்து சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கி வரும், வதக்கிக்கோங்க. பாருங்க, நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி மாற்றி வச்சுருக்கிறோம்ல புளி தண்ணியை இப்போ சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம புளி தண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு நம்ம இது வரல உப்பு சேர்க்கலை. 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து நம்ம தேங்காய் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது இந்த அளவுக்கு தான் நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை தரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா, இந்த மிக்சிலேயே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி இறக்கி இந்த சின்ன வெங்காயம் தீயல் பண்ணும்போது ஒரு நாள் முழுக்க இருந்து மறுநாள் சாப்பிடும்போது தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும், மீன் குழம்பு மாதிரி. இப்போ இறக்கி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க.
நேற்று செஞ்சு குழம்பு இன்றைக்கி திறக்கிறேன். இது திறக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு எந்த அளவுக்கு பார்க்கவே எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் தீயல் இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இது 3 நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.